வருகையின் காரணமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் நேசிக்கப்படுகின்ற விசுவாசத்திலே யாரையும் மீண்டுமாக இயேசு நாமத்தில் நம் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்ற இந்த கிறிஸ்து வருகையில் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமையில அந்த பரிசுத்தமான ஆராதனையை ஆரம்பிக்கலாம். நமது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பெரிய நாமத்தில் உள்ளது. ஆமென். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். காலை புதிய இயற்கையினாலும் பொருள்களினாலும் எங்களை முழுசோடு பாதுகாக்க நம்முடைய பரலோகத்திலே இதன் மனமகிழ்ச்சியும் குளிர்ச்சியும் நிறைந்த ஆண்டவரே பரிசுத்தமான கொள்கையினால் தான் என்ன செலுத்துகிறோம். கடந்த இரவுகளில் கடந்த வாரங்களில் அநேகராக எங்களோடு இருந்து எங்களையும் எல்லோரையும் மார்க்க சந்தித்து ஆண்டவரை விசாரித்து ஆசீர்வதித்து வருகிற மாபெரும் தயவுக்காக பெருமைக்காக சொல்கிறோம். ஆண்டவரை வாரம் முழுவதும் நல்ல மழையை தந்திருக்கிறேன். ஆனாலும் ஆண்டவரை மழைக்கால அநேக மாவட்டங்கள் தமிழகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்காக நாம் சொல்லியிருக்கிறோம். ஆண்டவர் பெரியவராயிருந்து அவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் வார்த்தை ஆண்டவரை தகவலாக சொல்லியிருக்கிறோம். முதல் நாளில் கூட வேறு திருச்சபை குடும்பங்களையும் ஆண்டவரை ஆசீர்வாதத்தை பொருட்படுத்திக் கொள்ளும். இந்த நாளில் நாங்கள் கேட்கின்ற இறை வார்த்தை பாடுகிற பாடல்கள் ஆண்டவர் வாசிக்கப்படுகின்ற படிக்கப்படுகின்ற திருமண பகுதிகள் எல்லாம் அடியை மறைந்துள்ளோம். பாடுகளும் அதனுடைய ஆண்டவரை நடத்துகிற ஆண்டவரை இசைக்கருவிகளை கேட்கின்ற அண்ணன்மார்கள் தம்பி ஆண்டவரை எல்லாரையும் கட்டளை ஆசீர்வதிக்கிறார். திருச்சபை பொறுப்பாளர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரை ஒருவருக்கிற சபையாரை ஆசீர்வதியும் இன்னும் அடியை மறைத்து நீ பேசுகிறாரா நாங்கள் கேட்கிறோம். காரணமாக விளக்கமும் பார்க்கின்ற எல்லாருக்கும் நல்ல ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். ஆனால் இயேசுவின் மூலம் சொல்லிக்கிறோம். ஜெபக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சங்கீதம் 126 மறைமுறையாக வாசி. சங்கீதம் 126 பாடல் புத்தகத்தில் இருக்கிறது. 217வது பாடல். சீயோனின் துன்ப நிலைமையை கர்த்தர் மாற்றின போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நமது வாய் நகைப்பினாலும் நமது நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று பிரஜாதிகள் அப்போது சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், நாம் சந்தோஷம் அடைந்தோம். கர்த்தாவே, கண்ணீரோடு இருக்கிறவர்கள் எவ்விதத்தோடு அறுப்பார்கள். முதல் பாடலை பாடுவோம். 144வது. தூதரேவேள் நாட்டினின்று பூமி எங்கும் பரமேன் சிருஷ்டி செய்தி சோனிரன்று கிறிஸ்தின் பிறப்பை கூறுமே. போற்றவாரும் போற்றவாரும் பூமான் கிறிஸ்து பாலனை மேவி மந்தை ராவில் காக்கும் மேய்ப்பரே ஏமானோவே நம்மில் வா
வாசம் செய்ய பார்க்கும் ஞான ஜோதி தோணலால் போற்றவாரும் போற்றவாரும் பூமான் கிறிஸ்து பாலனை. பக்தரே சிந்தைவிட்டோய்ந்து பாரும் தூர காட்சியை ஜாதிகள் கோள் வாஞ்சை நாடும் ஜன்ம நட்சத்திரத்தை போற்றவாரும் போற்றவாரும் பூமான் கிறிஸ்து பாலனை. பீடம் பணிந்தோடு காத்து நிற்கும் சோத்தரே ஆண்டவர் அசோப்பில் வந்து ஆலயத்தில் நிற்பாரே போற்றவாரும் போற்றவாரும் பூமான் கிறிஸ்து பாலனை. நாம் நிறுவனமாக பிரதான தேவாலயம் பகுதியில் நமதாரும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. கர்த்தருக்குள் பிரியமான வந்தவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கவலையற்ற இருதயமுள்ளவர்களாய் சென்று நமது பாவங்களை அறிக்கையிட்டு அவர்களை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களை கெஞ்சிக்கொள்வோம். வாருங்கள். நமது இரட்சகராகிய கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது.
ஆரம்ப ஆண்டவருக்குள் எப்பொழுது மகிழ்ச்சியாயிருங்கள். உங்கள் பொறுமை எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. ஆண்டவர் சமீபமாக
கிறிஸ்து வருகையின் 3ஆம் ஞாயிறாகிய இன்றைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாட்டின் வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரையிலும் தொடர்ந்து அதே அதிகாரத்தின் 8 முதல் 11 வசனங்கள். ஏசாயா 61ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவளை கட்டி, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். 8ஆம் வசனம். கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். நான் அவர்கள் கிரியைகளை உண்மையாக்கி அவர்களுடைய நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன். என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும், மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும், தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போலவும், கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார் என்பது இன்றைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாட்டின் திருமறை பகுதி வாசித்தாயிற்று. இன்றைக்காக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பகுதி அது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16 முதல் 24 வரை. கிறிஸ்து வருகையின் 3ஆம் ஞாயிறு நிருப வாக்கிய பகுதி 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16 முதல் 24 வரை. எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். தேவன் தாமே வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்து வருகையின் 3ஆம் ஞாயிறாகிய இன்றைக்காக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வாக்கிய பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 9 முடிய, தொடர்ந்து 19 முதல் 28 முடிய. யோவான் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல்.
தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. 19ஆம் வசனம் முதல். எருசலேமில் இருந்து யூதர்கள் ஆசிரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபொழுது அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதுமன்றி, நான் கிறிஸ்து அல்ல என்றும் அறிக்கையிட்டான். அப்பொழுது அவர்கள், பின்ன யார், நீர் எலியாவா என்று கேட்டார்கள். அதற்கு, நான் அவன் அல்ல என்றான். நீர் தீர்க்கதரிசியானவரோ என்று கேட்டார்கள். அதற்கும் அல்ல என்றான். அவர்கள் பின்னும் அவனை நோக்கி, நீர் யார், எங்களை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படிக்கு உம்மை குறித்து என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாயிருக்கிறேன் என்றான். அனுப்பப்பட்டவர்கள் பரிசேயராய் இருந்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, நீர் கிறிஸ்துவும் அல்ல, எலியாவும் அல்ல, தீர்க்கதரிசி ஆனவரும் அல்லவென்றால் ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். அவர் எனக்கு பின்வந்தும் என்னிலும் மேன்மையுள்ளவர். அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றான். இவைகள் யோர்தானுக்கு அக்கறையிலே யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த பெத்தாபராவிலே நடந்தன. இன்றைக்காக வாசிக்க தேர்ந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வாக்கிய பகுதி வாசித்து முந்தாயிற்று. கிறிஸ்து வருகை நாட்களை ஆவாயிரம் கொண்டிருக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் காலத்தை கொண்டாடுவதற்காக நாம் இங்கே ஆயத்தமாக இருக்கிறோம். பண்டிகையை கொண்டாடுகிறோம். அதில் கிறிஸ்து இருக்கிறாரா, கிறிஸ்துவின் வருகை குறித்த சத்தியம் இருக்கிறதா இந்த அரசி ஆராய்ச்சியாகவே இந்த வருகை நாட்களை நமக்கு முன்னோர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே இந்த நாட்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு நேராக திருப்பவும் மனம் திரும்பவும் இந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப நம்மை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். கேட்ட வார்த்தைகளை மனதில் பதிய வைத்துக் கொள்ள நம்முடைய விசுவாசத்தை சகல பரிசுத்தவான்களோடு இணைந்தவர்களாக அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை பயபக்தியோடு சேர்ந்து நாம் அறிக்கை செய்வோமாக. பரலோகத்தில் உலகத்தில் படைத்த சகல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பாடப்பட்டு சிலுவை அறைந்து மரித்து அடங்கப்பட்டார். ஆதாரத்துக்கு இறங்கி 3ஆம் நாள் மருத்துவத்தில் உயிர்த்திருந்தார். கரத்துக்கு ஏறி சர்வவல்லவராய் தன்னுடைய வலது வசத்திலே வீற்றிருக்கிறார். அடுத்தது உலகெங்கும் மருத்துவத்தில் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். கிறிஸ்துவையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரியாக இருக்கிறது. இத்தகைய விசுவாசிக்கிறேன். வருவோம். பொழுது சிறப்புமாகவே 157வது பாடலை தொடர்ந்து உன்னதத்தின் தூதர்களே ஒன்றாக கூடுங்கள், மன்னன் இயேசுநாதருக்கே வான்முடி சூட்டுங்கள். உன்னதத்தின் தூதர்களே ஒன்றாக கூடுங்கள், மன்னன் இயேசுநாதருக்கே வான்முடி சூட்டுங்கள். ராஜாதிராஜன் இயேசு, இயேசு மகராஜன், அவர் ராஜ்யம் புவி எங்கு மகா மாட்சியாய் விளங்க, அவர் திருநாமமை விளங்க, அவர் திருநாமமை விளங்க. அல்லேலுயா அல்லேலுயா அல்லேலுயாவே,
அல்பாவோ மேகாவுக்கே அல்லேலுயாவே. அல்லேலுயா அல்லேலுயா அல்லேலுயாவே. அல்பாவோ மேகாவுக்கே அல்லேலுயாவே.